ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியுது காரி துப்புறீங்க இந்த மாதிரி ஜிம்மினுக்கு போகலன்ட்டு. ஸோ நான் ஜிம்மினுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அது லைக் மெயின் ஹீரோவாக வர மாட்டான், லைக் சைடு ஹீரோ அதுக்கப்புறம் மெயின் ஹீரோவாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சரி மெயின் ஹீரோவே அவர் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ போடுறேன். சாரி ஜிம்மின் பயஸ்க்கு. இது லைக் என்ன ஸ்டோரினா, ஸோ நீங்களும் அவருமே ரொம்ப ரூட் கேரக்டர் தான். உங்களுக்குள்ளே ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் சுத்தமாக அவங்க 2 பேருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது? ஸோ இதுதான் அந்த கதை. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெனி கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். டேட், நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, சும்மா இந்த மேரேஜ் இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஜிமின், என்ன பண்ணிகிட்ருக்க? எத்தனை நாளும் நானும் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஹையர் வேணும் ஜிமின். யூனோ வாட், நம்மளோட கிம் கம்பெனி என் ஃப்ரெண்டு உனக்கு தெரியும்ல, அவன் பையனுக்கு மேரேஜ் ஆகி இப்போ அவனுக்கு ஹையர் இருக்குது. அதுவும் ஆம்பளை பையன். யூனோ ஹீ இஸ் ஸோ ஹாப்பி. அவன் என்கிட்ட சொல்லி நேற்று ஸ்வீட் கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டான். நான் உன்கிட்ட எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ எதுவுமே காதில் எடுத்துக்கிறதில்ல. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? டேட் ப்ளீஸ், இதை தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்க. இப்போ எனக்கு மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இன்னும் ஜிமின், நானும் பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் செட் ஆகாது. என்னோடய சொத்தில் உனக்கு பங்கு வேணும்னா நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுவும் நான் சொல்கிற பொண்ணு. ஓ, பிளானே பண்ணி வச்சிட்டிங்களா? இப்போ தான் புரியுது ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அப்போது என்ன டேட், பொண்ணு பார்த்துட்டிங்களா? அப்போ பொண்ணு பார்த்து மண்டபம்லாம் புக் பண்ணிவிட்டு பையனை மட்டும் இன்றைக்கி மேரேஜ் நீ ரெடி ஆகிட்டு வந்துடுன்னு சொல்ல வந்திருக்கீங்க அதானே? ஜிமின், நீ ஓவராக பேசிகிட்ருக்க. டேட், என்ன சொல்கிறதுன்னு தெரியல டேட். என்னை ரொம்ப வெறுப்படுத்துறீங்க. இந்த மேரேஜில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அந்த பொண்ணு லைஃப்பில் சந்தோஷத்தை எதிரே பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஜிமின் போயிடுறான். ஜிமின், எவனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப்னு வந்துட்டா அவன் பொண்டாட்டிக்கிட்ட குட்டி போட்ட பொண்ணு மாதிரி ஆகிடுவான். நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவன் செம்ம கடுப்பாயிட்டு போயிட்டு லைக் ஜேகே கூட உட்காந்துருக்கான். டேய், என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், என்னாச்சு? அது ஏன்டா கேட்குறேன்? எங்கள் அப்பன் சும்மா மேரேஜ் பண்ணிக்கோ அப்போ தான் அவன் சொத்தில் பங்கே கொடுப்பானா. என்னடா பண்ணுறது? இந்த அப்பனுங்களை ஒழிச்சு கட்டணும். டேய் மூடுறா, அவங்க இருக்கிறதுனால தான் இவ்வளோ சொகுசாக இங்கே கோட் சூட் போட்டு உக்காந்துருக்க, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றான். டேய், எங்கள் அப்பா இப்படி பண்ணிகிட்ருங்க, நீ வேறு அட்வைஸுன்ற பேரில். சரி நீ சொல்லு, உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அதுவும் விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உனக்கு ஓகேவாடா? அதே என்ன அவங்க சொல்லணும், நானே சொல்கிறேன் எனக்கு மேரேஜில் விருப்பம்தான். பிகாஸ் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அட்ட பாவி, என்கிட்ட சொல்லவே இல்லையடா. உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நீ கூப்பிட்டியா? சரி ஈவினிங் சொல்ல வேண்டியதை இப்போயே சொல்லிட்டேன். எத்தனை நாளாக போயிட்டுருக்கு? அது சுமார் 1 வருஷம் கிட்ட ஆகுதுடா. அட்ட பாவி, கூட இருந்துக்கிட்டே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்டா. ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் நேரம் காலம் எல்லாத்துக்கும் வரணும்லடா ஜிமினா. உன்னை கொன்றுவேன், இங்கேருந்து கிளம்புடா. சரி கோவப்படாத. கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்கோ, புரியுதா? ஏன்னா எப்பப்போ என்ன நினைக்கணுமோ அப்பப்போ அது நடந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்லது தம்பி அப்படின்றாரு. போல செருப்பு எடுத்து அடிச்சிருவோன்றான். அங்கே அடி ஜேக்கே ஓடிட்டான். பொறுக்கி இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான். அதுவும் இந்த நாய் லவ் பண்ணிக்கிட்டே என்கிட்ட சொல்லலை பற்றியா? இருக்கட்டும் வச்சுக்கிறேன்.
எவ்வளோ எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணிக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்ருக்கான். ஆக்சுவலாக இப்போ வந்து ஜிமின் வந்து அவங்க அப்பாவோட கம்பெனியில் தான் சிஓவாக இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹையர் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா லைக் இப்போ வந்து அவங்க அப்பா ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அவரோட பொசிஷனில் ஐ மீன் ஜிமின் வந்துட்டா தென் அந்த லைக் ஹையர் இருக்கணும், அந்த பொசிஷன் வரணும்னா. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் ஜிமின் அவனுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லைக் அவன் கோல்டு பர்சன். ஸோ அதிகமாக லைக் நான் கொஞ்சம் நாட்டியாக மனசு விட்டு பேசுகிறேன்னா அது ஜேகேட்ட மட்டும்தான். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இந்த பக்கம் அப்படியே உங்களை பார்ப்போமா, நீங்கள் அப்போ தான் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. மாம், என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் இப்போயோ சொல்லிட்டேன், இந்த இந்த கல்யாணம் கத்திரிக்காய் இதெல்லாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வராதீங்கன்னு. அப்புறம் ஏமா இப்படி பண்ணுறீங்க? நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம். ஐம் ஜஸ்ட் 25 மாம். வயன் ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒரு பொண்ணுக்கு 25-26 வயசில் கல்யாணம் ஆகணும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு அது ஆக வேண்டிய நேரத்தில் ஆகும். குழந்தை பெற்றுக்கத்தும் கரெக்டாக இருக்கும். மாம், மேரேஜே வேணான்ற நீங்கள் நான் குழந்தை பெற்றுக்கத்தை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. வயன், உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, உங்கள் அப்பாவே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வந்துடுறாரு. டேட், திருப்பி வேணாம் டேட், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டயர்டே ஆகிடுச்சு. ஏன்னா இதை வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் வீட்லேயுமே. நீங்களும் ஒத்துக்கிறதா கிடையாது. இங்கே பாருமா வயன், அவங்க அம்மா சொல்கிறத கேளு, இந்த மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட நல்லதுக்காக சொல்கிறோம். இது வந்து மேபி பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக இருக்கலாம். நம்ம கிம் கம்பெனியும் பார் கம்பெனியும் சேர்ந்தா இட் வில் பி த ஹியூஜ் லைக் அது ஒரு எப்படி சொல்கிறது, மகா சங்கமம் அந்த மாதிரி. ஸோ இட் பி வெரி ஹியூஜ் ப்ராஃபிட் வயன். இதை பற்றி உனக்கு ஒன்றும் புரியாது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, புரியுதா? டேட் வாட்? எனக்கு இதில் பிடிக்கவே இல்லைன்ற நீங்கள் ஏன் வற்புறுத்திட்ருக்கீங்க? உங்களுக்கு நான் இந்த கம்பெனியை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறமும் நான் பார்த்துப்பேன், ஓகேவா? இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என் புருஷன் தான் வரணுமா? உன் புருஷன்ல உன் புள்ள. டேட், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பார்க்குறாரு. அதை நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களா தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, என்னடா இப்படி விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கிட்டே முன்னாடிலேருந்து பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் சரி, பேரண்ட்ஸ் ஆசைப்பட்றாங்க, அடுத்தது இந்த கம்பெனிக்கு ஹையர் வேணும்னா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அந்த பக்கம் ஜிம்முனும் ரொம்ப பேசி பார்க்குறான். அவன் வீட்லேயும் இது பண்ணல, ஸோ அவனும் ஒத்துக்கிறான். ஸோ 2 பேருமே இப்போ மேரேஜில் வந்து நிற்குது. ஸோ 2 பேருமே அந்த ரிங் மாற்றத்துக்காக 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ லீகல் ஒய்ஃபாக ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறீங்களா கேட்க 2 பேரும் எஸ் சொல்கிறீங்க. அவங்க வந்து ஜிம்மினை கிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. ப்ளீஸ். ஸோ அவன் வந்து கிஸ் பண்ணுவானு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் அவன் மூஞ்சே பார்க்கல, கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசலை, ரொம்ப குவைட்டாக இருக்கான். அப்போ தான் அவன் ஃபேஸே பார்க்குறீங்க. செம்மையாக இருக்கான் அவன், செம்ம ஹேண்ட்ஸமாக, அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்கான். அவன் ஸ்மைல் பண்ணால் அப்படி இருக்கும், ஆனால் உருன்னு வச்சிட்ருக்கான் மூஞ்ச. என்ன நமக்கு மட்டும் தான் விருப்பம் இல்லைன்னு பார்த்தா இவனுக்குமே அப்படி தான் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மிஸ்டர் பார்க் ஜிமின், ஷூ மேக் இஸ் த ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு விருப்பம் இல்லாமல் டக்குன்னு அவன் உங்கள் கையை பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. இவனை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வயன், செவனேன்னு சிங்கிளாகவே இருந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ விருப்பமே இல்லை தான், வேறு வழி இல்லை, பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்றதுக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியே குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஜிம்மன் வீட்டுக்கு வரீங்க. ஸோ உங்கள் வீட்டை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நீங்களும் ஒரு ரிச் ஃபேமிலி தான்.
ஸோ லைக் ஜிமினை விட கிடையாது, ஜிமின் கொஞ்சம் கம்மி ஓகேவா அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறீங்க. நைஸ் ஹவுஸ். ஆனால் என்ன பண்ணுறது, கட்டிக்கிட்டவனே பிடிக்கல, இந்த வீடு மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க புலம்பிகிட்டே உள்ளே போகிறீங்க. ஜிமின் வந்து அவன் வந்தான், அவன் படுக்க ட்ரெஸ்ஸை கழட்டினா, அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் போட்டால் அப்படியே உங்களை பார்த்துட்டு எனக்காகலாம் வெயிட் பண்ணாத, நல்ல இடம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க போகிறவனே. உனக்கெல்லாம் எவன் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுறீங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து உங்கள் ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. நேற்று இந்நேரம்லாம் சிங்கிளான லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ பாரு இந்த மாதிரி சிடுமூஞ்சிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் வயன், உன்னை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ லைக் அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கிட்ட தான் இருக்கும். நல்லா நீங்கள் தூங்கிட்டீங்க. அப்போ தான் வரான், செம்மையாக குடிச்சிருக்கான். இவளை எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நல்லா தான் இருக்கா. செம்ம ஃபிகராக தான் எங்கள் அப்பா பிடிச்சி கொடுத்துருக்கான். வயன் பார்க்கு வயன் நல்லா தான் இருக்கு. பரவாயில்லையே, சிடுமுஞ்சா இருந்தாலும் நல்லா செம்மையாக இருக்கா, எனக்கு ஏற்ற டேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சை கிட்ட வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது லைக் உங்கள் மூச்சு காற்று கிட்ட படப்பட உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அழகா இருந்தியா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, சும்மா உன் ஃபேஸில் கொசு கடிச்சிட்டு இருந்தது, அதான் பார்த்தேன். என்ன குடிச்சிருக்கீங்களா? என்னையும் குடிக்க மாட்டியா? அப்பப்போ குடிப்பேன். அப்புறம் என்ன, பாடு. இல்லை, நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? உங்களை நம்பிலாம் நான் இங்கே படுக்க மாட்டேன். என்ன இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எனக்கு தெரியும். 1 வருஷம் நான் சொல்கிற மாதிரி இருந்துக்கோ, புரியுதா? நான் ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும்? என்னோட விருப்பம், நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட இன்டிமஸாக இருக்கணும்னு நினைக்காதுங்க. திஸ் ஒன்ட் பி ஹேப்பன், ஓகே? என்கிட்ட அந்த எண்ணத்தோட திருப்பி வந்துடாதீங்க. கிஸ் கொடுக்குறேன், ஹக் பண்ணுறேன், இது எல்லாமே எப்போ நடக்க போகிறதில்ல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனே படுத்துட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே படுத்துட்டீங்க. ரொம்ப திமிர் பிடிச்சவனா தான் இருக்கான். மூஞ்ச பாரு, படா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்களும் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டீங்க. ஸோ அப்பப்போ திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் எதாவது அவன் பண்ணுறானான்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே தூங்கிட்டான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக மூஞ்சி கொடுத்துலாம் பேசலை, கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா தான், ஏம்மா அவன் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போமா, விருப்பமே இல்லை, அவனும் அவன் மூஞ்சும் இப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கான். ஓயன், நீ மட்டும் எப்படி இருக்க? நீ எப்பவும் போல இல்லையே, எப்போ பார்த்தாலும் சிரித்து ஜாலியாக இருப்ப, இப்போ என்னாச்சு உனக்கு? ஆமாம் ப்ளீஸ் விட்டுருங்க, இந்த 1 வருஷம்தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் முடிஞ்சோன்னே நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிடுவேன். வயன், நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? மாம், இதுதான் என்னோடய முடிவு. நீங்கள் மேரேஜ் பண்ண சொன்னீங்க, உங்கள் விருப்பப்படி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். திருப்பி அவங்க கூட வாழணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் 1 year, then I will divorce him, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிடுறீங்க. வயன், இவா ஸ்டபன் அவங்க அப்பா மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாவும் மறைக்கிறாங்க. என்னங்க கிளம்பலாம் அப்படின்னும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்படியே 2 பேர் கிளம்பிட்டாங்க. நீங்கள் மாடிக்கு போயிட்டீங்க. ஜிமின் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான்.
ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜிமினோட அம்மா அப்பா வராங்க. இவங்க வந்தது அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்தது எங்களுக்கு தெரியாது. ஸோ ஜிமினோட அம்மா அப்பா வந்தோடனே அப்போ தான் ஜிமின் வந்து கீழே இறங்கி வந்திருப்பான். மாம், டேட், என்ன மார்னிங்கு? இல்லைப்பா, சும்மா பார்க்கலான்னு வந்தோம். நம்ம மருமகளுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தோம். ஏன் பிடிக்கலனா இந்த வீடை மாற்ற போகிறீங்களா? ஜிமின், டோன்ட் பி ரூட், ஓகே? நான் உங்கள் அப்பா அம்மா. உன்னை எப்படி வாழ வைக்கணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரூடாக பேசுறத நிறுத்து. whatever. அதுக்கப்புறம் அவன் உட்காந்துட்டான். ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டு ஷோவாவில் தான் உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா. ஜிமின், என்ன உங்கள் 2 பேருக்கு ஓகே தானே? அப்புறம் எங்களுக்கு எப்போ சந்தோஷமான நியூஸை கொடுப்பீங்க? ஜிமின் செம்ம கடுப்பாக வரான். மாம், டேட், இதை பேசுறதுக்காக தான் காலையில் வந்தீங்களா? மார்னிங்கே என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எப்படி கல்யாணம் ஆன ஒரே நாளில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நாங்கள் ரோபோ கிடையாது. அதுவும் இல்லாமல் அவளுக்கும் பெருசாக இதில் விருப்பம் இல்லை. என்னால் அவளை வற்புறுத்த முடியாது. ஜிமின், என்ன சொல்கிற? எனக்கு சம்மதம் தானே சொன்னாங்க. அவள் வாயால் சொன்னாலா அவளுக்கு விருப்பம்னு? அவங்க 2 பேரும் எதுவுமே பேசலை. தெரியுதுல, இப்போதைக்கு கிளம்புங்க. ஜிமின், இருந்தாலும் எங்களுக்கு நல்ல நியூஸ் சொல்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அது அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே நீங்கள் வந்து லைக் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறீங்க. லைக் உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். பார்த்தா நீங்கள் மாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவனுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. எனக்கு எங்கே பிரேக்ஃபாஸ்ட்? உங்களுக்கு என்ன செஞ்சு சாப்பிடுங்க. புரியல. ஆமாம், இத்தனை நாள் எப்படி சாப்பிட்டீங்க? அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. புரியுதா ஜிமின்? வயன், வாட் ஆர் யூ டாக்கிங்? எனக்கு தெரியும் உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு. அதுக்குன்னு எனக்கு சமைக்காமலாம் இருக்கணும்னு எதாவது அவசியம் இருக்கா என்ன? நான் உன் கூட தானே இருக்கேன். ஆஸ் அ ரூம்மேட்டாக கூட நீ வச்சுக்கலாம். எனக்கும் சமைச்சேன்னா நானும் சாப்பிடுவேன். புரியுதா? நான் சமைச்சேன்னா எனக்கு என்ன பலன் இருக்குது? அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி, எனக்கு நீ சமைச்சேன்னா நான் மந்த்லி 10,000 தரேன். ஓகே, வெறும் ஃபுட்டு மட்டும்தான், மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் அங்கே அவன் மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு 10,000 டிப்ஸ் கொடுக்குற மாதிரி என் வாட்ச்மேனுக்கு 50,000 மந்த்லி எப்படி? இதே கம்மி தான் அப்படின்றீங்க. உங்களை அப்படியே ஃபுல்லாக டாப் டு பாட்டம் மேலேருந்து பார்த்துட்டு 50,000 வெளில போய் சாப்பிட்டா கூட இவ்வளோ ஆகாது. சரி, ஓகே, சமைச்சிடுங்க. 50,000 தானே, நான் தரேன் அப்படின்றான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு டின்னருக்கு லைக் எல்லாத்தையும் நீங்கள் சமைச்சிட்டிங்க. அவன் வந்து சாப்பிட்றான். ஒரு வாய் எடுத்து வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து எப்போயா தான் சமைப்பீங்க. இப்போ நீங்கள் தானே சமைச்சாகணும். மெய்டெலாம் யாருமே இல்லை பெருசாக. ஸோ இப்போ அவங்க வருவாங்க, க்ளீன் பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரி மட்டும்தான். ஸோ நீங்கள் தான் சமைக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் சமைச்சிக்கணும்ல. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்களே சமைக்கிறீங்க. ஆனால் சமைச்சா செம்மையாக சமைப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்கீங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயன், ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. இட்ஸ் வெரி டேஸ்டி, யூனோ. ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருப்பாளோ? இருக்கட்டும், என் பொண்டாட்டியாச்சுல்ல, என் திமிரு கொஞ்சமாவது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்கல்ல, அப்படியே நீங்கள் எடுக்கிறதுலேருந்து சாப்பிட்டு லைக் முழுங்குற வரையும் உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் கண் அசைவுலேருந்து வாய் அசைவு, நீங்கள் எப்படி அந்த ஃபுட் எடுக்கிறீங்க, அந்த லிப்ஸு, அப்புறம் உங்கள் ஹேண்ட் எடுத்து சாப்பிட்றது, அது எல்லாத்தையுமே அப்படி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. வார்த்தையில் வர்ணிக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கா. என்ன பண்ணுறது, ரொம்ப திமிராகவும் இருக்கா.
கூடவே பிறந்திருக்கும் போல். சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். இப்படியே லைக் 1 வீக் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் 2 பேரும் வந்து சமைப்பீங்க, சாப்பிடுவீங்க, அவங்கவுங்க வேலையை பார்ப்பீங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாக. ஸோ திருப்பியும் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. ஐ மீன் ஜிமினோட அம்மா. டேய், என்ன நினச்சிட்ருக்க? இன்னுமே இது ஒரு குட் நியூஸ் கூட வரல. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? உங்கள் அப்பா வர இங்கே சும்மா ஹையர்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்ருக்காரு. நான் என்னடா பண்ணுவேன்? உன்கிட்ட பேசு நீ என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. பேசு ஜிமின்கிட்ட பேசுன்ட்டு. என்ன தாண்டா 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றாங்க. மாம், எப்படிம்மா உங்களை இவ்வளோ ஈஸியாக கேட்க முடியும்? உங்களுக்கே தெரியும் எங்கள் 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் எப்படி நீங்கள் உடனே எல்லாமே இருக்கணும்னு அப்படி எதிர்பார்க்குறீங்க? ஜிமின், நீ வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லேயே எல்லாமே தெரிஞ்சால் பண்ணுறாங்க. சில பேர்லாம் அன்றைக்கே கூட இருக்கும் தெரியுமா, ஆனால் அவங்க முன்ன பின்ன பார்த்துருக்கூட மாட்டாங்க. நீங்கள் என்னடா, நீங்கள் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஃபோன்லாம் பேசியிருக்கீங்க. ஆமாம், நல்லா பேசணும். என்ன பண்ணேன்னு கேட்டால் வேறு எதாவது இருக்கா, ஃபோனை வைக்கவான்னு கேட்பா. இதெல்லாம் ஒரு மேரேஜ். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மேலே லவ் வரணுமா, அது வரையும் நீங்கள் சொல்கிறது எப்போவும் நடக்காது ஜிவன். அது எங்களுக்கு தெரியாது. வி வாண்ட் ஹையர், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் வச்சுறாங்க. அவனுக்கா டென்ஷன் ஆகுது. என்னடா சும்மா ஹையர்ன்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக போய் குடிக்கிறான். டிஜேகே, எங்கள் அப்பா சும்மா பேர குழந்தை பெற்றுக்குடுன்றான்டா. செம்ம கடுப்பாகுது. எவ்வளோ தானே பொறுத்துக்கிட்டு போகிறது? அவள்கிட்ட கேட்டால் வல்லுன்னு பிடுங்குறா. என்கிட்ட வரமாட்டாடா, அவகிட்டயும் என்ன விட மாட்டா. அப்புறம் எங்கே இந்த 2 பேருக்குள்ள என்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும். இந்த ஜூஸை குடிச்சிட்டு போ. எதுக்கு? குடிடா மச்சான், எல்லாம் நல்லதே நடக்கும். என்னமோ சொல்கிற, ஆனால் ரொம்ப போதை ஆகாதில்ல? ஆமாம், இவர் தெளிவாக இருக்கிறாரு, நாங்கள் தான் போதையை கொடுத்து கிடக்குறோம். மூட்டு குடி அப்படின்றான். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு அப்படியே லைக் வேர்க்குது. என்ன ரொம்ப வேர்க்குது? எஸ், இவ்வளோ ஹையாக இருக்கும் போது என்னடா போடாதுல? போட வேண்டியது போட்டேன், நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கூட்டிகிட்டு வரான். அவனே போதையில் தள்ளாட்டு வரான். ஸோ ஜேகே தான் லைட்டாக தான் குடிச்சிருப்பான் ஜேகே. ஸோ 2 பேரும் இட்டு, ஐ மீன் ஜிமினை இட்டு வந்து காரில் உட்கார வச்சு அவன் கரெக்டாக அங்கே இறக்கிட்டான் வீட்டில். ஸோ ஜிமின் தான் பொறுமையாக அப்படியே தட்டு மாதிரி வரான். அவனுக்கே ரொம்ப அப்படியே ஹார்ட்டாக வேர்க்குது. லைக் என்னென்னமோ பண்ணுது உடம்பெல்லாம். ஸோ அப்படியே அவன் வரான். நீங்கள் அப்போ தான் லைக் படுத்திருப்பீங்க சாப்பிட்டுட்டு. ஸோ தூங்கலாம்ல. என்ன ஜிமின், இன்றைக்கி குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், குடிச்சிருக்கேன். எனக்கு நீ வேணும். நான் வேணுமா? அதெல்லாம் முடியாது. எதுக்கு தான் வேணும்? அதுக்கு தான். உனக்கு தெரியாதா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட எதுவுமே நடக்கல, அதான் இன்னைக்கு. எது? ஜிமின், யூ நோ யுவர் லிமிட்ஸ். எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா கேட்டுட்ருக்காங்களே, அதனால் எதுவும் சொல்ல முடியல. எனக்கு வேணும் என்னென்னு, இன்னைக்கு பண்ணியே ஆகணும். ஜிமின், நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இங்கே தள்ளி போங்க. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் நீ. என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு பண்ணே ஆகணும். பாரு ஹார்டாக இருக்கு, வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே லைக் அவனை அப்படியே முறைக்கிறீங்க. அந்த முறைப்பிலே அவன் எரிஞ்சிடுவான், அந்த மாதிரி முறைக்கிறீங்க. ஸோ லைக் அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அவங்க கிட்ட வரான். நீங்கள் தள்ளி விடுறீங்க. பட் அவன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ லைக் ஜிமின் விடு, தள்ளிப்போ ஜிமின். இதுக்கெல்லாம் நீ ரிக்ரெட் பண்ணுவ ஜிமின். தள்ளிப்போ. என்ன தள்ளிப்போன்ட்டு? உன் புருஷன் தானே, வேறு யாரும் இல்லைல்ல. என்னை விடு, நான் உன் கூட பண்ணணும். ஜிமின் தள்ளிப்போ.
என்ன விடு. ஒயன் வாயை மூடிட்டு கோஆப்ரேட் பண்ண, இல்லை கொன்று வண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் அவனே பார்க்குறீங்க, லைக் அவன் அப்படியே முறைக்கிறான். முடியாது ஜிமன், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி விட்டுறீங்க. அவன் போய் பெட்டில் உட்காந்துறான். செம்ம டென்ஷனில் ஒரே அறை தான் அவங்கள. ஜிமன் என்ன பண்ணுற நீ? நான் பண்ணும் போதும் மூடிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாகிட்டீங்க. லைக் அவன் ட்ரெஸ்ஸை டக்கு டக்கு டக்குன்னு கழட்டுறான். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். விடு ஜிமன், விடு. இதுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன். கையெடு ஜிமன், எனக்கு இதில் விருப்பம் இல்லை. எனக்கு தான் விருப்பம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்றாங்க. அவங்க ஆசைப்பட்டா நான் செஞ்சு ஆவேன். அதுக்கப்புறம் பார்த்தா லைக் உங்கள் ட்ரெஸ் அப்படி கிழிச்சிட்றான் அவன். அவன் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரே பிடி தான், அப்படியே கிழிஞ்சிருது. ட்ரெஸ் லைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் ப்ராவோட நிற்கிறீங்க. செம்ம பயமாக இருக்கு அவனை பார்த்தோன்னே. ஜிமன் ப்ளீஸ் ஸ்டாப் இட், ப்ளீஸ் ஸ்டாப் இட் ஐஸ். அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டாப்பையும் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அதுவும் வந்து லைக் அந்த ஹூக் இதாகி வெளில வந்துடுது. அப்படியே எனக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி ஹாஷியாக கிஸ் பண்ணுறான். ஜிமன் விடு ஜிமன், விடு ப்ளீஸ். அதுக்கப்புறம் விடவே இல்லையே, பிடிச்சி செம்மையாக ஆஷாக ப்ரெஸ் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான், பைட் பண்ணுறான். ரொம்ப உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது. ஜிமன் ஜிமன் விடு, வலிக்குது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாத வலிக்குது, விடுடா. அதுக்கப்புறம் லைக் உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி உங்களை லிப்ஸில் ஹாஷாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் லைக் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு லைக் உங்கள் நெக்கு கிட்டே வந்து அங்கங்கே பைட் மார்க் வைக்கிறான். லைக் அப்புறம் அங்கங்கே லைக் கை கால் அப்புறம் உங்கள் செஸ்ட் எல்லாத்துலேயுமே கிஸ் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனை தள்ளி தள்ளி விடுறீங்க. அவன் குடிச்சிருந்தா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ பிடிச்சி இழுத்து லைக் அதுக்கப்புறம் டக்குன்னு இன்சர்ட் பண்ணிட்டான். வலிக்குது, இப்படி பண்ணுறேன். அமைதியாக இருவேன், அழாத, மண்டைக்கு ஏறுது, வாயை மூடிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. வாயை மூடிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் போல்டான கேரக்டர் தான், இந்த மாதிரி விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியல உங்களால். ஸோ அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு லைக் 4-5 6-7 ரவுண்டே போயிடுச்சு. உங்களால் அவள் தான் முடியல, ட்ரெயின் ஆகி அப்படியே படுத்துட்டீங்க. உங்ககிட்ட எந்த அசையுமே கிடையாது. வயன் வயன், எழுந்துரு. சே, கத்திட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை இது சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டான். ஏற்கனவே உங்களால் மூச்சு விட முடியல, சுத்தம் உங்களால். அவனை அப்படியே தள்ளி விட்றீங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடியல, ஏஞ்சி நிற்கிறீங்க. அப்படியே ப்ளீட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒன்றுமே முடியாமல் அப்படியே சாஞ்சு பெட்லேருந்து கீழே வந்துட்டீங்க. அப்படியே அன்கான்ஷியஸ். ஸோ மார்னிங் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஜிம்மின் தான் கண் முழிக்கிறான். அங்கே பார்த்தா லைக் பெட்டில் அவங்கள காணோம். என்ன வயனை காணோம். அதுக்கப்புறம் பொறுமையாக ஏஞ்சி பார்த்தா தலைலாம் அவனுக்கு கேர் ஆகுது. பார்த்தா நீங்கள் கீழே வந்து கிடக்குறீங்க, அவன் மேலே ட்ரெஸ்ஸே இல்லை. வயன் என்னாச்சு வயனுக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை போய் எழுப்புறான். நீங்கள் எழுந்தவே இல்லை. டக்குன்னு உங்களை தூக்கி பெட்டில் வைக்கிறான். அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் போட்டு அவனும் அப்போ தான் நோட் பண்ணுறான், அவனும் போடல ட்ரெஸ்ஸுன்ட்டு. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கும் லைக் மேலே போற்றி விட்டு மேலே அவனோட ஷர்ட் மாதிரி போட்டு விட்றான். என்னாச்சு இவளுக்கு, நைட்டு என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். என்ன ஜிமன் பண்ணி வச்சுருக்க நீ? பாவம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போல. ஜோ, எல்லாத்தையும் அவனை ஒதைக்கணும். நானே 7 நடந்திருப்பேன். எதையோ போட்டு எதையோ கலக்கிறேன்னு இப்படி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் லைக் உங்களுக்கு தண்ணி தெளித்து எழுப்புறான். உங்களால் முடியல, பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா அவன் அப்படியே லைக் கண்ணெல்லாம் கலங்கி உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். வயன் வயன், நான் தெரியுறேண்ணா, எட்டு போ, பக்கத்தில் நிற்காத. வயன் வயனை நான் மன்னிச்சிருடி, நான் சத்தியமாக இது பண்ணணுன்னு பண்ணலை.
ஜேகே தான் ஏதோ மாத்திரை, மற்றபடி நான் எதுவுமே பண்ணல. நான் கண்ட்ரோலாக இருக்கணும் நினச்சேன். சத்தியமாக எனக்கு இந்த எண்ணெல்லாம் இல்லை பண்ணணுன்னு. எங்கள் அப்பா அம்மா வேறு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். நான் மன்னிச்சிருவேன், நான் மன்னிச்சிரு. சும்மா தள்ளிப்போ. சத்தியமே பக்கத்தில் வராது. எனக்கு செம்ம கோவம் வருது. கெத்து போயிடுச்சு மேன். கண்ணில் முடிக்காத. அதுக்கப்புறம் அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவன் மூஞ்சே ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் படுக்க அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டீங்க. சுத்தமாக உங்களால் முடியல. அடிவயெல்லாம் அவ்வளோ வலிக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனே பார்க்குறீங்க. அவன் உடனே போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த டேப்லெட் போட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவங்களுக்கு செம்ம தூக்கம் வருது. ஆனால் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் ஜிம்மின் எடுத்து வந்து சூப்லாம் எடுத்துகிட்டு வரான். எடுத்து வந்து உங்ககிட்ட தான் நின்றுட்டுருக்கான். வயன், வயன் ப்ளீஸ் இது குடி வயன். நீ நைட்லேருந்து பெருசாக ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டேன். ப்ளீஸ் இதையாவது குடி. உனக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு எடுத்து. ப்ளீஸ் வயன். ஜிம்மன் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி வராத. உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்க. வயன் என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் ப்ளீஸ் சாப்பாடில் காட்டாதடி. கெஞ்சி கேட்குறோன்னு. ப்ளீஸ் வயன். உன் காலை பிடிச்சி கூட கேட்குறேன். ப்ளீஸ் ஏதாவது சாப்பிடு வயன். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. அவன் ஊட்டி விட்றன்றான். நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே சாப்பிட்றீங்க. அவங்க அப்படியே கில்ட்டில் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க. உங்களே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அவன் ரூமை விட்டு வெளில போயிடுறான். ஜேகேவை ஃபோன் பண்ணி அசிங்கமாக கேட்குறான். மானங்கட்ட நாயே, என்னத்த போட்டடா நீனு? பாரு, எனக்கும் எல்லாம் நடந்துடுச்சு. ஆனால் இப்போ என்ன அவள் வெறுக்கிறாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான்டா. மயிருக்கு நல்லது. அவன் என்னை வெறுத்துட்டாடா. முன்னாடி இருந்த விட இப்போ என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டா. இதில் எல்லாமே சரியாயிடுமா? உனக்கு கூன்று வஞ்சக்கே. ஏய் ஸ்டாப் பண்ணுடா. நான் பண்ண தப்பு தான். ஆனால் உன் நல்லதுக்கு தான். எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டான். வச்சுட்டியா நீ? நேரில் மாட்டாமலே போயிடுவேன், உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெயிட் பண்ணுறான். நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திச்சிட்டிங்க. இப்போ வந்து நைட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்பயுமே வெளில ஏஞ்சி வரல. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முடியல உங்களுக்கு. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. ஜிம்மன் தான் உங்களுக்கு வந்து ஃபுட் எடுத்து வந்து நிற்கிறான். நீங்கள் அப்போ தான் திரும்பி படுப்பீங்க. இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? நான் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னல. ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் சாப்பிடு ப்ளீஸ். மத்தியானம் சாப்பிடல. ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடு வயன். எனக்கு வேணான்னு சொன்னேன். ப்ளீஸ் வயன், எனக்காக கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் வயன், ப்ளீஸ். என் மேலே இருக்க கோபத்தில் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்காது. ப்ளீஸ் வயன் அப்படி சொல்லிட்டு கெஞ்சிடான். நீங்கள் உங்களுக்கு ஏதோ மனசு கேட்கல. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை வயன், நான் சாப்பிடல. காலைல சாப்பிடல. சாப்பிடாத. என்ன இப்படி பண்ணாத. சாப்பிடாத நான் சொல்கிற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவத்தில் சொல்லிவிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. இதை ஜிம்மன் சீரியஸாகவே எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் எதுவுமே அவன் வந்து சாப்பிடவும் இல்லை. அவன் பாட்டுக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். செம்மையாக பசிக்குது அவனுக்கு. ஆனால் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்களே, ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்களை இந்த மாதிரி பண்ணது. அவன் வந்து இந்த மாதிரி ப்ரெஷரில் தான் பண்ணியிருப்பானே தவிர மற்றபடி அவங்க கூட இந்த மாதிரி இருக்கணும், வற்புறுத்தணுன்ற ஒரு இதே கிடையாது, எண்ணமே கிடையாது அவனுக்கு. ஸோ அவன் பாட்டுக்கு சாப்பிடாம அப்படியே போய் ஒர்க் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க, எதுவுமே சமைச்ச மாதிரியும் இல்லை. உங்களுக்கு சமைச்சது மட்டும்தான், ஒருத்தவங்களுக்கு சமைச்சது மட்டும்தான். ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. என்ன சாப்பிட்டானா இல்லையா? நேற்றும் சாப்பிட்லான்னா நைட்டு எனக்கு கொஞ்சம் மட்டும் தான் சமைச்சிருப்பான் போல். நைட்டும் சாப்பிடல போல். ஓ, நான் சொன்ன பனிஷ்மெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோ. எத்தனை நாள் வரையும் சாப்பிடாமல் இருக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க உங்கள் வேலையை பார்க்குறீங்க. அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போகல. உங்களுக்கு இப்படி இருக்குன்னவும் சரி நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகட்டும் அப்புறம் போகலான்ட்டு அவன் போவே இல்லை ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்படியே அவன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்கான். அவன் ஆஃபீஸ் வந்து தனியாக வச்சுருப்பான். அவன் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பார்க்குறதுக்காக ஒரு ரூம். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்.
ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சமைச்சிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு மனசு கேட்கல. ஸோ ஜிமினுக்கும் சமைச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. போய் பார்க்குறீங்க, ஜிமின் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ மும்முரமாக இருக்கிறாரு. எத்தனை நாளுக்கு சாப்பிடாம இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் வருவான்னு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, அவன் வரவே இல்லை. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகல. சரி ஒரு வாரம் கிட்ட ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எதுக்குமே ஆஃபீஸ்க்கும் போகல. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஃபோனை. பார்த்தா அப்போ தான் ஜிமின் வந்திருப்பான். வந்து ஏதோ ஃபைல் தேடிட்டுருக்கான். ஸோ அவன் தேடிட்டுருக்கும் போதே லைட்டாக கேராக இருக்கும் போல். டக்குன்னு அந்த ஷெல்ஃபை பிடிச்சிட்றான். என்ன இது ஒரு மாதிரி கேராக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டீஸி ஆனால் அப்படியே ஒரு இப்போ நிற்போம்ல. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கான். ஜிமின், யூ கேன் டூ இட். எனக்கு பண்ணதுக்கு இது உனக்கான பனிஷ்மெண்ட். அதனால் எதுவும் பண்ண முடியாது, நீ அனுப்பி ஆகணும். அதுக்கப்புறம் திருப்பியும் அதை பிடிச்சிக்கிட்டே, இல்லை ஜிமின், யூ கேன் டூ இட் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நவுறான். திருப்பி அவனால் முடியல. நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வேலி முட்டி ஏதாவது குடிச்சிட்டானா, இப்படி தூணை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி என்ன தான் பண்ணுறான் பார்ப்போன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு மனசு கேட்கல. ஸோ ஜூஸ் எடுத்துகிட்டு அவன் கிட்டே போகிறீங்க. அப்போ தான் அவன் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதவை திறக்கலான்னு போகிறான். லைட்டாக மயக்கம் அந்த மாதிரி விழ போகிறான். நீங்கள் டக்குன்னு அந்த ஜூஸை வச்சு தாங்கி பிடிச்சிட்டிங்க. அவங்க மேலே லைட்டாக அப்படியே செஸ்ட்லேயே சாய்ந்த மாதிரி அப்படியே லைட்டாக மயக்கம் வந்துடுது அவனுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பரவாயில்லையே, சொன்னதை கரெக்டாக கேட்டான். வயன், யூ ஆர் லக்கி. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக கண் முழிக்கிறான். நான் எங்கே இருக்கேன்? தர்மாஸ்பத்திரியில் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் தான் அவன் முழிச்சு பார்க்குறான். வயன், நீ எப்படி? உங்களை பிடிக்க வந்தா என் மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கீங்க. நான் எப்படி? அது சரி ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை குடிங்க அப்படின்றீங்க. அப்புறம் இல்லை எனக்கு வேணாம், குடிங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே இது பேசலை. அப்படியே அவங்க மூஞ்சி பார்க்குறேன். நீங்கள் கோவமாக இருக்கிறத தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிச்சிட்டு, சரி நான் இப்போ போய் வேலை பார்க்குறேன். இப்போ உங்களால் வேலை பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி கேராக தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்லை, நான் வேலையை பார்க்குறேன், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் கதவை திறக்க போகிறான். அவனுக்கு அந்த ஜூஸை குடித்தாலுமே வேஸ்ட் தான். அவனுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிடல, அப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிடல. ஒரு எப்படி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவனுக்கு இன்னுமே ஒரு மாதிரி மயக்கமாக தான் இருக்குது. இவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கைத்தாங்கல பிடிச்சி அவனை போய் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் சமைச்ச எடுத்து வந்து திருப்பியும் வைக்கிறீங்க ஹீட் பண்ணிவிட்டு. இந்தாங்க இதை சாப்பிடுங்க. ஏன் எனக்கு வேணாம், நான் பனிஷ்மெண்ட் தானே சொன்னேன், அதில் இருந்துக்கிறேன். நான் தானே பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், இப்போ நானே ஓகே சொல்லிட்டேன், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சே பார்த்துட்ருக்கான். நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே போட்டு ஊட்டி விட்றீங்க. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறான். சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன். என்ன வீராப்பா, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டே திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறான். போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறான். நல்லா தூக்கம் வருது. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிடுது. நீங்கள் அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து காஃபி எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அவன் அப்போ தான் ஏஞ்சி உட்காரான். வயன், என் மேலே கோவம் போயிடுச்சா? கோவம்லாம் போயிடுச்சான்னு கேட்டால் என்ன கோவம் இருக்குதா? உனக்கு எவ்வளோ கொழுப்புடா? என்னோட கன்சர்னே கேட்காம உன் இஷ்டத்துக்கு என் கூட நானும் பொறுமையாக இருக்கிறேன். நீ என்ன ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற? உனக்கு ஒன்றும் அவ்வளோ ரைட்ஸ் கொடுத்து வைக்கல. உனக்கு இருக்கிற ஆட்டிடியூடுக்கு இந்த பனிஷ்மெண்ட்லாம் பத்தாது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறீங்க.
அவன் பேனை முழிச்சிட்டு இருக்கான். என்னடா நைட்டு அப்படி பேசுகிறா, அப்புறம் பனிஷ்மெண்ட்றா, திடீர்னு இப்படி சாஃப்டாக மாறிட்டா அப்படின்ற மாதிரி. அவன் எதுவுமே பண்ணல. நீங்கள் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இந்த பனிஷ்மெண்ட் போதும், இப்போ இந்த காஃபியை குடி. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிடான். பயம் நில்லு. ஏன் என் மேலே சாஃப்ட் கார்னர் உனக்கு? நான் உன்னை கேட்காம எல்லாமே பண்ணிட்டேன். என் மேலே உனக்கு கோவம் இல்லையா? விருப்பமே இல்லாமல் இந்த மேரேஜ் பண்ணியிருக்கோம். அதுவும் உனக்கு கோவம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காரீங்க. ஒரு மாதிரி அவன் பயந்துக்கிட்டே லைட்டாக தள்ளி போகிறான். பக்கத்தில் உட்காரு அப்படின்றீங்க. விருப்பமே இல்லாமல் மேரேஜ் நடந்தது தான் எங்கள் அப்பா அம்மா சொல்லி. ஆனால் எனக்கு விருப்பப்பட்டனோட தான் மேரேஜ் நடந்தது. அவன் அப்படியே பார்க்குறான் ஷாக்கில். என்னடா பேசுகிறா இவ, புதிருமா எதிரும் புதிரும் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. உனக்கு என்னை இந்த மேரேஜில் தானே நீ பார்த்துருக்க. உன்னை இதுக்கு முன்னாடி பார் கம்பெனியோட சக்ஸஸ் பார்ட்டிலாம் பார்த்துருக்கேன். என் கம்பெனி பார்ட்டிலையா? ஆமாம், உன் கம்பெனி பார்ட்டியில் தான். அப்போது நானும் வந்திருந்தேன். ஆனால் உனக்கு எவ்வளோ ஆட்டிடியூட் இருக்குது தெரியுமா? அப்படியே கெத்தாக வந்து காரில் இறங்கினேன். அதுக்கப்புறம் போனேன், 4 பொண்ணுங்களோட பேசினேன், 4 பசங்களோட பேசினேன். நானும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் என்ன நீ கண்டுக்கவே இல்லை. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்த அந்த இன்சிடெண்ட்டு. நீங்களும் போயிருப்பீங்க அதில். ஆனால் அவன் வந்து லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் புதுசு அவனுக்கு, ஓகேவா? ஆக்சுவலாக நான் கிம் கம்பெனி இன்னொன்று சொல்லியிருப்பேன், அது கிம்ஸ், ஓகேவா? இது வெறும் கிம் கம்பெனி, ஓகேவா? உங்களோட அப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. ஸோ அவன் வேலையை மட்டும் பார்த்துருப்பான். ஆனால் உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். பிகாஸ் ஹீ இஸ் ஸோ ஹேண்ட்ஸம், மேன்லியாக இருந்திருப்பான். அவன் வந்து இறங்கும் போது அப்படி இருந்திருப்பான். அவன் நட உட பாவனை இட்ஸ் அமேசிங். அப்படி இருந்திருக்கும். லைக் பிரின்ஸ் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருந்திருப்பான். அவ்வளோ பிடிச்சிருக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு இல்லை? ஸோ பொண்ணுங்களோட பேசும்போது உங்களுக்கு அவ்வளோ எரிச்சல் வந்திருக்கும். அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. என்ன கண்டுக்க மாட்டியா? என்னே நீ கல்யாணம் பண்ணி பாரு, அந்த சுச்சுவேஷன் உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்போது இந்த மேரேஜ் உன் கன்சர்னோடு தான் நடந்துச்சா? எனக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மேரேஜா? அப்படிலாம் இல்லையே. ஆக்சுவலாக உனக்கு ஜங்குக் தெரியும்ல? ஆமாம், என் ஃப்ரெண்டு தான். அவன் என் முறை பையன். வாட்? ஆமாம், அவன் என்னோட முறை பையன். ஆக்சுவலாக நான் சொல்லி வச்சுருந்தேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவன் தான் இந்த ஐடியா கொடுத்தான். உங்கள் அப்பா கிட்ட என்னை கட்டிக்க சொல்லி சொன்னதும் அவன் தான். அட பாவீங்களா, இவ்வளோ பெரிய பிளானை போட்டு அப்போ நான் தான் முட்டாளா இதில் அப்படின்னு கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க நீங்கள். அப்போது என்ன உனக்கு பிடிக்குமா அவன்? ஆக்சுவலாக ஜிமினுக்குமே இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. ஆனால் லைக் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு ஒரு கில்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அழகை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போ வந்து நீங்கள் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னா அதை விட ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. அந்த ஆட்டிடியூட்லாம் விட்டுட்டான். ஸோ கேட்குறான் உங்களுக்கும் பிடிக்குமான்ட்டு. ஆமாம், பிடிச்சனால தான் இந்த மேரேஜ். அது மட்டும் இல்லை, நேற்று நடந்தது நீ என் கன்சர்னோட அதே மாதிரி எனக்கு வலிக்குதா இல்லையான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நீ உன்னோட கான்ஷியஸ்லேயே இல்லாமல் பண்ண. அதுதான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி உன் கூட நான் ஆசையாக இதெல்லாம் பண்ணணும்லாம் இருந்தேன். நீயே தான் இதெல்லாம் கெடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் சேடாக சொல்கிறீங்க. வயன் என்னை மன்னிச்சிரு. நீ சொல்கிற ஜங்குக் நாய் அவன் தான் இதெல்லாம் பண்ணான். இந்த மாத்திரை போடவும் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். இல்லைனா மட்டும் நீ குடிக்காமல் தான் வந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் குடிச்சேன்தான், தப்பு தான். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்ல. சரி சரி மன்னிச்சு விட்றேன். அவனை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். எது, அவனை வச்சுப்பியா? அதுதான் நான் இருக்கேன்ல. ஓ பொசசிவ். சரி 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 வயன், அதுதான் எனக்கு என்னை பிடிக்கும்னு சொல்லிட்டல்ல. நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நம்ம நடந்தது மட்டும்தான் தெரியும்.
மற்றபடி என்ன நடந்தது இந்த டீட்டெயிலாம் மறந்து போச்சு வயன். திருப்பியும் ஒரு ரவுண்டு. இது ஒரு வாரத்துக்கு என் பக்கத்தில் வந்தாத கொன்றும் நான். என் கன்சர்ன் எல்லாம் பண்ணல, அதனால் உனக்கு இதாண்டா பனிஷ்மெண்ட் அப்படின்னு டக்குன்னு உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். விட்றா பொறுக்கி விடு. அவ்வளோ சீக்கிரம் எப்படி விடுவேன் என் டார்லிங் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் விருப்பத்தோட உங்கள் லவ்லி ஹஸ்பண்டோட ஸோ ஒரு ஹாட்டான மேக்கவுட் செஷன் நடக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ லவ்வாக அதை பரிமாறிக்கிறீங்க. ஸோ இப்போது ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு. இப்போ ஓகே வயன், உன் கோவம்லாம் குறைஞ்சிடுச்சா? குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது ஒரு அனுபவம் தான். ஆனால் நீ அதை கெடுத்துட்ட போடா. அதுக்கு தான் செகண்ட் டைம் கரெக்டாக பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே லைக் 1 month 2 month ஆகுது. ஆனால் லைக் ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி ஒரு லைக் ஒரு நெருடலாக இருந்திருக்கும். ஸோ அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மேரேஜ் வேணாம், வேறு பொண்ணு லைக் ஜிமினுக்கு வேறு பொண்ணே பார்த்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு லைக் ஜிமின்கிட்ட சொல்லான்னு சொல்லிட்டு வராங்க. ஜிமின் அப்பா என்ன திடீர்னு? உங்ககிட்ட ஒன்று பேசணும்ப்பா. அதோட உங்களோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க, நீங்களும் அப்போ தான் இறங்கி வரீங்க. பா என்ன திடீர்னு 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமினோட அப்பா தான் பேசுகிறாங்க. பாயன்மா, ஜிமின், நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. இந்த மேரேஜ் அஃபிஷியலாக நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு இன்னும் ஒரு 2 மாதத்துலேயே டைவர்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா இவ்வளோ விருப்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தனியாகவே இருந்துக்கலாம். அதனால தான் ஜிமின் உனக்கு வேறு பிடிச்ச பொண்ணை பார்த்துருக்கோம்ப்பா. வாட்ப்பா என்ன பேசுகிறீங்க? ஆமாம் ஜிமின், உனக்கு என்ன விருப்பம் இல்லைன்னா வேறு பொண்ணு இருக்கா, அவ்வளோ நல்ல பொண்ணு தான்ப்பா, வயன் மாதிரி. அப்பா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இன்னொரு மேரேஜா? அங்கிள் ஒரு நிமிஷம், எனக்கு விருப்பம் இல்லை தான் ஃபஸ்ட்டு, ஆனால் இப்போ அப்படி இல்லை. இல்லைம்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியுது, ப்ளீஸ்மா ஒத்துக்கோ. உங்கள் அப்பா அம்மாவும் உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கறத சொல்லிட்டாங்க. ஜிமின் வாட்? எது முடியாது? நான் இருக்கும்போது எதுக்கு பார்க்கணும்? முடியாது. 2 பேருமே முழிச்சிட்ருக்காங்க, 2 பேரண்ட்ஸும். அப்போ நீங்கள் தான் இல்லை நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேன், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, கத்திட்டீங்க டக்குன்னு கோவம் வந்து. அது அப்படியே லைட்டாக உங்களுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. திருப்பி அப்படியே உட்காந்த மாதிரி லைக் ஜிமின் மேலே சாஞ்சிடுறீங்க. வயன் என்னடி ஆச்சு? மா தண்ணி எடுத்துகிறோம்மா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து தண்ணி தொளிச்சு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. என்ன திடீர்னு மயக்க போட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் கை பிடிச்சி பார்க்குறாங்க. ஜிமின் என்னடா பண்ணி வச்சுருக்க? அம்மா நான் என்ன பண்ணேன்? நீ பண்ணிட்டடா. அந்த புள்ள பாரு மயங்கி ஊந்துட்டா. அது அம்மா கேட்குற எதுக்கு விழுந்தா? உன் புள்ள அவள் வயிற்றுல இருக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு செம்ம சந்தோஷம், ஏன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் பொறுமடா. அப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் வேணாம், அதுதாங்க நானும் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் 2 பேரும் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. ஜிமினுக்கும் என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் ஜிமினை பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கான ஹையரும் கிடச்சிருச்சு, எனக்கு என்னோட லவ்வும் கிடச்சிருச்சு. நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமினும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க கோரஸாக. அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. தே ஆர் ஸோ ஹாப்பி. ஸோ லைக் அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜிமின், வயன், எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா நீ இந்த நியூஸை சொன்னது. அதுவும் அப்பா அம்மா முன்னாடி இது நடந்திருக்கு.
ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ லைக் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாய் தான் பிறக்குது. நீங்கள் அந்த குழந்தைக்கு பார்க் ஹியூங்கன்னு வைக்கிறீங்க பேர். இதோட ஹாப்பி எண்டிங்னா ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பேரிங் கைஸ். பாய் அம்மி சரங்க.